நெக்ஸ்ட்டு 1.1 எக்ஸசைஸில் 6 சம் பாருங்கள். எவாலுவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/3 டிட்டர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கொடுத்துருக்கூடிய டிட்டர்மெண்ட்டை லெட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, எடுத்துக்கிட்டு ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டை பாருங்கள். யூஸிங் ப்ராப்பர்ட்டி 6, அதாவது ப்ராப்பர்ட்டி 6 உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி 6 யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு டிட்டர்மெண்ட், அதாவது இந்த மாதிரி ரெண்டு டிட்டர்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் 1a ஸ்கொயர் மைனஸ் பிசி அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் 1 ஏவும் பாருங்கன்னா ஒரே டைம் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த a 1 3 டைம் பாருங்கள் a ஸ்கொயர் மைனஸ் பிசி அப்படின்னு இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த டைமை நான் என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். சரிங்களா, எப்படி பிரிக்கிறோன்னு பாருங்கள். 1a ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஒன்றும் 1a ஸ்கொயர்டு இது வரைக்கும் ஒரு டிட்டர்மெண்ட் ஆகும். அடுத்து 1b பி ஸ்கொயர், அடுத்து 1c சி ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ சென்டரில் இந்த மைனஸை காமனாக இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1a பிசி, அதான் மைனஸ் காமனாக போட்டாச்சு இல்லை, அப்போ 1a பிசி. அடுத்து 1b மைனஸ் காமனாக போட்டாச்சு சிஏ. சரிங்களா, ஸோ அடுத்து 1c மைனஸ் காமனாக இருக்குது, அதனால் ஏபி. சரிங்களா, ஸோ அதாவது கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிட்டர்மெண்ட்டை ரெண்டு டிட்டர்மெண்ட்டாக, அதாவது யூஸிங் ப்ராப்பர்ட்டி 6 யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு டிட்டர்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருக்கிறனால ரெண்டு எலமெண்ட் இருக்குது. அதாவது இந்த டேம் இந்த ரோவில் ரோ 3ல் மட்டும் பாருங்கள் ரெண்டு டேம் இருக்குனால நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டி 6 யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெண்டு டேம்லேயும் முதல்ல இந்த டேமை கண்டுபிடிப்போம், அடுத்து இந்த டைமை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிட்டர்மெண்ட் செகண்ட் கண்டுபிடிப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மெண்ட்டை ஃபைன் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டிட்டர்மெண்ட்டை ஃபைன் பண்ணிவிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கங்க. இந்த டிட்டர்மெண்ட் மட்டும் எடுத்து கன்சிடர் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் R1 இம்ப்ளைஸ் R1 இந்த இடத்துல மைனஸ். சரிங்களா, இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். R1 மைனஸ் R2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ R1 அப்படிங்கிறது எனக்கு என்னது, இது ரோ 1, இது எனக்கு என்னது ரோ 2, இது எனக்கு என்னது ரோ 3. சரிங்களா, ஸோ அப்போ R1ல் இருந்து இந்த இதில் இருந்து இதை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க, R2வை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ R1 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் R2ன்னு இங்கே எடுத்தாச்சு. சரிங்களா, ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள். R1ல் எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்னது 1. சரிங்களா, 1 மைனஸ் R2, R2வில் ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்னது 1. ஸோ அப்போ 1 மைனஸ் 1 எனக்கு என்னது 0 போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் R1 மைனஸ் R2வில் R1 ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்னது A, R2வில் ஃபஸ்ட் செகண்ட் அந்த எலமெண்ட் எனக்கு என்னது B. சரிங்களா, ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் A மைனஸ் B போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் R1 மைனஸ் R2னா இங்கே தேர்ட் எலமெண்ட் எனக்கு என்ன இருக்குது A ஸ்கொயர்டு, இங்கே R2வில் மைனஸ் B ஸ்கொயர்டு, அப்போ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R3. இந்த R2வில் இருந்து R3யை மைனஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ R2 எனக்கு என்னது ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1. ஸோ அப்போ R3 எனக்கு என்னது ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1. அப்போ 1 மைனஸ் 1 எனக்கு என்னது 0 போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் R2வில் செகண்ட் எலமெண்ட் எனக்கு என்னது B, R மைனஸ் R3ங்கும் போது செகண்ட் எலமெண்ட் எனக்கு என்னது C, அப்போ B மைனஸ் C போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து R2 மைனஸ் R3யில் தேர்ட் எலமெண்ட் பாருங்கள். தேர்ட் எலமெண்ட் எனக்கு என்ன இருக்குது B ஸ்கொயர்டு இருக்குது, R3யில் C ஸ்கொயர் இருக்குது, அப்போ B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர். R2 மைனஸ் R3 போட்டால் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர். ஓகேங்களா, போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ரோவை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கடைசி தேர்டு ரோவை நான் அப்படியே எடுத்து 1c C ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு ஸோ இங்கேருந்து அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நமக்கு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0a மைனஸ் B அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன், 0a மைனஸ் B எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதை எப்படி பிரித்து எழுதலாம், A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் பின்னு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயரை எழுதலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ பாருங்கள் 0b மைனஸ் C அப்படியே எடுத்து எழுதிட்டேன். B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை B மைனஸ் C இன்ட்டு B ப்ளஸ் சின்னு பிரித்து எழுதலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்டு ரோவை அப்படியே தூக்கி தேர்ட் ரோ எழுதியாச்சு. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் காலம் 2லையும் காலம் 3லையும் பாருங்கள் இங்கே A மைனஸ் B, இங்கேயும் ஒரு A மைனஸ் B காமனாக இருக்கும், இங்கே ஒரு B மைனஸ் C, இங்கே ஒரு B மைனஸ் C காமனாக இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, டேக்கிங் A மைனஸ் B B மைனஸ் C காமன் ஃப்ரம் R1 R2, அதாவது ரோ 1லையும் பார்த்தாலும் A மைனஸ் B B மைனஸ் C காமனாக இருக்கும்,
காலம் வைஸ் பார்த்தாலும் எனக்கு என்னது a மைனஸ் b மைனஸ் சி காமனாக இருக்கும். ஸோ அதனால் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி R1 R2ன்னு இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை C1 C2ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ காமனாக இங்கே பாருங்கள் a மைனஸ் b இந்த இங்கே இருக்குது b மைனஸ் சி இருக்கனால ஸோ ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் வெளியே தூக்கி போடுறேன் சரிங்களா. ஸோ அப்போ a மைனஸ் b மைனஸ் சி ரெண்டு டேர்ம்லையும் இங்கே வெளியே எடுத்துட்டா மீதி எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 0 அப்படியே தான் 0 இருக்குது. ஸோ a மைனஸ் b எடுத்துகிட்டா எனக்கு என்ன இருக்கும் 1 இருக்கும். இங்கே a மைனஸ் b எடுத்துகிட்டா எனக்கு என்ன இருக்கும் a ப்ளஸ் b இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 0 அப்படியே தான் இருக்குது. இங்கே b மைனஸ் சி வெளியே எடுத்துட்டாங்கன்னா 1 இருக்கும். இங்கே b மைனஸ் சி வெளியே எடுத்துட்டாங்கன்னா b ப்ளஸ் சி இருக்கும். அடுத்து ரோ 3 தூக்கி அப்படியே 1c² அப்படின்னு எழுதிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ a மைனஸ் b இன்ட்டு b மைனஸ் சி அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ்பேண்டிங் அலாங் C1 அதாவது C1 காலம் 1 நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு 0 எடுத்துங்க. 0 எடுத்துக்கிட்டால் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய டைம் போயிடும். ஸோ அடுத்து என்னது எனக்கு 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன தான் டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டான் 0 போட்டுக்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு காலம் 1ல் தானே செகண்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது 0. ஸோ 0வால் எனக்கு என்னது இப்படி எடுத்துக்கிட்டால் எதை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன தான் 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து 1 இருக்குது. ஸோ அடுத்து 1 எடுத்து இங்கே போட்டுக்குங்க 1 இன்ட்டு இப்போ இதை கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ண எனக்கு என்ன வரும் b ப்ளஸ் சி ரூல் படி ஒரு மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்னது 1 இன்ட்டு a ப்ளஸ் b அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும் மைனஸ் a மைனஸ் b அப்படின்னு வரும். இங்கே ஒரு b இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் b இருக்குது, கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன வரும் மீதி இருக்கக்கூடிய டைம் எனக்கு என்னது c மைனஸ் a. ஸோ அப்போ a மைனஸ் b மைனஸ் c அப்படியே தான் இருக்குது. இந்த டைமை சிம்ப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது c மைனஸ் a வருது சரிங்களா. ஸோ இப்போ இது எனக்கு எது இந்த ஃபஸ்ட்டு டைம் அதாவது இந்த ஃபஸ்ட்டு டைமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு டைமு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைமை ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் டைம் இதை ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடுமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைம் இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் டைம் எடுத்து எழுதுங்க. செகண்ட் டைம் எனக்கு என்னது 1a bc 1b CA 1C AB தான் எனக்கு என்னது செகண்ட் டைம். ஸோ இந்த செகண்ட் டைமை எடுத்து கொண்டு வந்து எழுதுங்க. செகண்ட் டைம் எனக்கு என்னது லெட் b ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்து எழுதியிருக்காங்களா. லெட் b ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்து இங்கே எழுதிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் போன இது மாதிரியே தான் R1 இம்ப்ளைஸ் எது ரோ 1 இது ரோ 2 இது ரோ 3 எனக்கு என்னது இது சரிங்களா. ஸோ அப்போ R1 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் R2 அதாவது ரோ 1லேருந்து ரோ 2வை நான் மைனஸ் பண்ணுறேன் சரிங்களா. ரோ 1ல் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எனக்கு என்னது 1, செகண்ட் எலிமெண்ட் ரோ 2ல் எனக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது 1. ஸோ அப்போ 1 மைனஸ் 1 எனக்கு என்னது 0. ரோ 1ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் எனக்கு என்ன செகண்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது a, ரோ 2ல் செகண்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது b. ஸோ அப்போ a மைனஸ் b. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு R1 மைனஸ் R2ல் ரோ 1ல் தேர்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது bc, ரோ 2ல் தேர்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது ca. ஸோ அப்போ bc மைனஸ் ca சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R3. ஸோ இப்போ R2லேருந்து R3 நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன். R2ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது 1. ஸோ அப்போ R3ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது 1. ஸோ 1 மைனஸ் 1 எனக்கு என்னது 0 போட்டோமா. ஸோ நெக்ஸ்ட்டு R2ல் செகண்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது b, R3ல் செகண்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது c. அப்போ b மைனஸ் c போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு R2ல் தேர்ட் எலிமெண்ட் எனக்கு ca, R3ல் தேர்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது ab. அப்போ ca மைனஸ் ab போட்டாச்சுங்களா. R2 மைனஸ் R3 நீங்கள் எடுத்து எழுதியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு ரோ 3 1C ABயை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் சரிங்களா. ஸோ போன சம் மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கே 0 அப்படியே தான் இருக்குது. இந்த a மைனஸ் b அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் BC மைனஸ் சிஏன்னு இருக்குது. இதில் பாருங்கள் சி காமனாக இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் சியை நான் என்ன பண்ணுறேன் இங்கே வெளியே எடுத்துடுறேன். மைனஸ் சியை வெளியே எடுத்துகிட்டா எனக்கு என்ன வரும் a மைனஸ் b வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ பாருங்கள் 0 b மைனஸ் சி அப்படியே தான் இருக்குது. இங்கே மைனஸ் சியை வெளியே எடுத்துகிட்டா எனக்கு என்ன வரும் b மைனஸ் சின்னு வரும். தேர்ட் ரோவை அப்படியே 1C ABன்னு எழுதிட்டேன் சரிங்களா. எழுதிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் காமனாக எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ரோ 1 இது, ரோ 2 இது, ரோ 3 இது. ரோ 1 2ல் பாருங்கள் எனக்கு என்ன இருக்குது இங்கே a மைனஸ் b இருக்கும், இங்கேயும் ஒரு a மைனஸ் b இருக்கும், இங்கே b மைனஸ் c இருக்கும், இங்கே ஒரு b மைனஸ் c இருக்கும். ஸோ அப்போ டேக்கிங் a மைனஸ் b அண்ட் b மைனஸ் c காமன் ஃப்ரம் R1 அண்டு R2 வி கெட்டு. ஸோ அப்போ ரோ 1 ரோ 2ல் இருந்து a மைனஸ் b மைனஸ் சியை வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போ a மைனஸ் b மைனஸ் சியை வெளியே எடுத்துட்டா ஸோ மீதி எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள்
இங்கே 0 இருக்குது, 0 அப்படியே போட்டாச்சு. இங்கே a மைனஸ் பி வெளியே எடுத்துட்டா 1 இருக்கும், இங்கே a மைனஸ் பி வெளியே எடுத்துட்டா மைனஸ் சி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் b மைனஸ் சி, இங்கே 0 இருக்குது, இங்கே 0 போட்டாச்சு. இங்கே b மைனஸ் சி வெளியே எடுத்தால் இங்கே 1 இருக்கும், இங்கே b மைனஸ் சி வெளியே எடுத்துட்டா எனக்கு என்ன இருக்கும், காமனா மைனஸ் a இருக்கும். அடுத்து ரோ 3 அப்படியே ரோ 3 வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், a மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்பேண்டிங் அலான் C1 காலம் 1 எனக்கு இது இந்த காலம் 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இது டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ காலம் 1ல் செகண்ட் டைம் எடுங்க, 0வால் எதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், 0 தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு டைம் எடுத்தீங்க அப்படின்னா 1 இன்ட்டு தேர்ட் டைம் எனக்கு என்ன 1 இன்ட்டு, ஸோ கிராஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், 1 இன்ட்டு மைனஸ் சி. சரிங்களா? 1 இன்ட்டு மைனஸ் சி. இங்கே பாருங்கள், தேர்ட் டைம் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இது மட்டும் இருக்கும், இந்த இது மட்டும் எடுத்துட்டாங்களா. ஸோ 1 இன்ட்டு மைனஸ் ஏ ரூல் படி ஒரு மைனஸு, 1 இன்ட்டு மைனஸ் சி எனக்கு என்ன வரும், ப்ளஸ் சின்னு மாறிடும். ஸோ அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் சி. சரிங்களா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் டைமுக்கு நாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைமோட ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சுன்னு பாருங்கள், a மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏன்னு ஃபஸ்ட்டு டைமுக்கு இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் டைமுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது, a மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏன்னா அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், கொஸ்டினில் தானே கொடுத்துருக்கான், நம்ம அதை தானே இங்கே எழுதியிருக்கோம், 2 டைமாக எழுதியிருக்கோம். 2 டைமையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் 2 டைம் எழுதியிருக்கோமா. ஸோ ஃபஸ்ட் டைமுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் டைமுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணி வச்சு இந்த 2 டைமையும் நான் என்ன பண்ண நினைப்பேன், மைனஸ் பண்ணணுமா. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைமுக்கான ஆன்சர் எனக்கு என்னென்னு பாருங்கள், ஃபஸ்ட் டைமுக்கான ஆன்சர் a மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ, செகண்ட் டைமுக்கு a மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏவா. ஸோ இப்போ இந்த ஆன்சரை கொண்டு வந்து மைனஸ் பண்ணுங்கள், ஆன்சரை கொண்டு வந்து மைனஸ் பண்ண எனக்கு என்ன வரும், a மைனஸ் பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏ மைனஸ் a மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ போட்டால் எனக்கு என்ன வரும், 2 டைமும் ஒரே மாதிரி இருக்கனால ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7, ப்ரூவ் தட் ஒரு 3/3 டிட்டர்மெண்ட் கொடுத்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் எல்ஹெச்எஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து எழுதிக்கிங்க. எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு லைன் இருக்குது பாருங்கள், மல்டிப்ளையிங் R1 by A R2 by B அண்டு R3 அப்படின்னா ரோ 3 by C ரெஸ்பெக்டிவ்லி அண்டு டிவைடிங் த டிட்டர்மினன்ட் பை ABC we get. அதாவது ஒரு ABC டிவைடட் பை ABCயால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன். எது கூட, இந்த டிட்டர்மினன்ட் கூட ஏபிசியால் மல்டிபிள் பண்ணி ஒரு ஏபிசியால் டிவைட் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ணுற இந்த ஏபிசியை எப்படி மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏவை இந்த ரோ 1ஓடையும் இந்த பியை ரோ 2ஓடையும் இந்த சியை ரோ 3ஓடையும் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த ஏபிசி எனக்கு என்னது இங்கே டிவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரோ 1 எடுத்துகிட்டு போய் ஏவோட மல்டிபிள் பண்ணுறோம், ரோ 2ல் பி மல்டிபிள் பண்ணுறோம், ரோ 3க்கு சி மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்போ பேலன்ஸ் டைம் எனக்கு என்ன இருக்கும், 1/ABC இருக்குமா. ஸோ இந்த ஏபிசி மேலே மல்டிப்ளை உள்ளார போச்சுன்னா இங்கே கீழே எனக்கு என்ன இருக்கும், 1/ABC இருக்குமா. ஸோ அப்போ அந்த 1/ABCயை இங்கே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரோ 1 எதால் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கேன், ஏவால், மேலே இருக்கக்கூடிய ஏவால். ஸோ இப்போ ஏவால் மல்டிபிள் பண்ணால் A டிவைடட் பை ஏ எனக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். இங்கே ஏவால் மல்டிபிள் பண்ணால் A இன்ட்டு பி இன்ட்டு சின்னு வந்துடும், ஏபிசின்னு வந்துடும். ஸோ இங்கே ஏவால் மல்டிபிள் பண்ணால் ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரோ 2 எதால் மல்டிபிள் பண்ண போகிறோம், பியால். ஸோ பியால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், பியால் மல்டிபிள் பண்ணும்போது பி டிவைடட் பை பி எனக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ இங்கே பியால் மல்டிபிள் பண்ணால் ஏபிசின்னு வரும். ஸோ இங்கே பியால் மல்டிபிள் பண்ணால் பிசி ப்ளஸ் ஏபி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரோ 3யை சியால் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ சியால் மல்டிபிள் பண்ணால் சி டிவைடட் பை சி எனக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். இங்கே சி பண்ணால் ஏபிசி, இங்கே சி பண்ணால் ஏசி ப்ளஸ் பிசி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் பாருங்கள், இங்கே ஒரு ஏபிசின்னு பாருங்கள், ரோ 1 ரோ 2 ரோ 3 அதாவது ரோ 1 ரோ 2 ரோ 3ல் பார்த்தாலும் சரி, இல்லாட்டி காலம் 2ல் பார்த்தாலும் சரி, ஒரு ஏபிசி எனக்கு என்னது காமனாக இருக்குங்களா. ஸோ அப்போ ஒரு ஏபிசி நான் என்ன பண்ண போகிறேன், C2லேருந்து டேக்கிங் காமன் ஃப்ரம் C2, அதாவது C2லேருந்து ஒரு ஏபிசியை காமனாக நான் வெளியே எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வெளியே எடுத்தால் எனக்கு என்ன வரும், 1/ABC இன்ட்டு காமனாக ஒரு ஏபிசி C2லேருந்து வெளியே எடுத்துட்டா 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காலம் 2ல் ஏபிசி வெளியே எடுத்துகிட்டு எனக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இந்த டைம் என்ன பண்ணுறேன்,
அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. அதாவது 2 ரோ இல்லாட்டி 2 காலம் ஒரே ஈக்குவலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னது 0 அப்படின்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே C1 C2 காலம் பாருங்கள் 1 1 1 1 1 1 இருக்கிறனால காலம் 1 ஈக்குவலன்ஸ் காலம் 2 சரிங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு 0. கொஸ்டினில் நமக்கு என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஹென்ஸ் த ப்ரூஃப் எனக்கு என்னது ஈக்குவல் டு 0 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து 8th சம் பாருங்கள். 8th சம் ஒன்றும் கிடையாது, சேம் இதே மாதிரி தான். ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/3 டெட்டர்மெண்ட் கொடுத்துட்டு எனக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க 4 × a² b² c² அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு LHS எடுத்துங்க. LHS எடுத்துகிட்டு RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். LHS எடுத்து எழுதிக்கங்க. a² ab ac ab minus b² bc ac bc minus c² சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், taking ABC common from R1 R2 R3 respectively we get அப்படின்னு இருக்காங்க சரிங்களா. ரோ 1 ரோ 2 ரோ 3ல் பாருங்கள் ஏபிசி காமனாக இருக்கும். ரோ 1ல் ஏவும் ரோ 2ல் பியும் ரோ 3ல் எனக்கு என்னது சியும் காமனாக இருக்கும். ஸோ அதை காமனாக வெளியிடுங்க அப்படின்றாங்க சரிங்களா. இப்போ ரோ 1ல் பாருங்கள், இதில் ஏ ஃபுல்லாக காமனாக வெளியெடுத்துட்டு எனக்கு என்ன இருக்கும், இதில் ஏ போயிடுச்சுன்னா -a இருக்கும், இதில் ஏ போயிடுச்சுன்னா பி இருக்கும், இதில் ஏ போயிடுச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும் சி இருக்கும். ஸோ ரோ 2ல் பியை காமனாக ஃபுல்லாக வெளியெடுத்துட்டா பி போயிடுச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும் ஏ இருக்கும், இங்கே b² இருக்குது. ஸோ அப்போ பி போயிடுச்சுன்னா -b இங்கே இருக்கும், இங்கே பிசியில் பி போயிடுச்சுன்னா சி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரோ 3ல் சியை காமனாக வெளியே எடுத்துருங்க. சி எடுத்துட்டா ஏ இருக்கும், இங்கே பிசியில் சி போயிடுச்சுன்னா பி இருக்கும், இங்கே c² சி போயிடுச்சுன்னா -c இருக்கும். ஸோ அப்போ காமனாக வெளியே எடுத்த ஏபிசி இங்கே போட்டுங்க, மீதி இருக்கிற டைம் இங்கே எடுத்து எழுதியாச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து again taking ABC common from C1 C2 C3 திரும்பவும் காலம் 1ல் பாருங்கள், காலம் 2ல் பாருங்கள், காலம் 3ல் பாருங்கள். இதுதான் எனக்கு C1 C2 C3. ஸோ இதில் பாருங்கள் ஏஏஏஏ பிபிபிபி சிசிசிசின்னு இருக்கா. ஸோ எகைன் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் ஏபிசியை முதல்ல ரோ வைஸ் எடுத்தேன், இப்போ காலம் வைஸ் நான் என்ன பண்ண போகிறேன் ஏபிசியை வெளியெடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ இப்போ இங்கிருந்து ஏ ஃபுல்லாக வெளியெடுத்துட்டு எனக்கு என்ன வரும் -a இருக்கனால ஏ எடுத்துட்டா -1, இங்கே ஏ எடுத்துட்டா எனக்கு என்ன வரும் 1 1, இதில் பி எடுத்துட்டா 1 -bயில் பி எடுத்துட்டா -1 இங்கே 1 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே சி எடுத்துட்டா சி 1 ஆயிரும், இங்கே சி எடுத்துட்டா 1 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு -c எடுத்துட்டா -cயில் சி எடுத்துட்டா எனக்கு என்ன வரும் -1 ஆயிரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் பாருங்கள், அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு ஏபிசி இருக்குது. ஸோ இங்கிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் காலம் 1 காலம் 2லேருந்து ஒரு ஏபிசி வெளியே எடுத்து போடும்போது இங்கே a² b² c² வந்துடும். ஏபிசி வெளியே எடுத்துனா எனக்கு என்ன அது எல்லாமே 1 1 1 1 1 வந்துருச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் ரோ 1 அதாவது ரோ 1 ப்ளஸ் ரோ 2 R1ஐயும் R2 அதாவது ரோ 1 ரோ 2 என்ன பண்ண போகிறீங்க ஆட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ அப்போ a² b² c² அப்படியே வச்சுக்கோங்க. ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ரோ 1ல் எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்னது -1, ரோ 2ல் ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்னது 1. ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ரோ 1ல் இப்போ செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள் 1, ரோ 2ல் செகண்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது -1, ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்னது 0. ரோ 1ல் தேர்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது 1, ரோ 2ல் தேர்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது 1. ஸோ 1 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் 2 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ அடுத்து எழுதியாச்சா. ஸோ எடுத்து எழுதிட்டு மீதி செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நான் எதுவும் பண்ணலை, ஸோ அதனால் அப்படியே போட்டுக்கிட்டேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போ நவ் எக்ஸ்பேண்டிங் அலான் ரோ 1 ரோ 1ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இப்போ a² b² c² அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள் ரோ 1ல் 0, ஸோ 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன தான் ஆகும் 0 ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் பாருங்கள் 0, ஸோ எதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன தான் 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டைம் பாருங்கள் எனக்கு என்னது 2, ஸோ அப்போ 2 எடுத்து போட்டுக்குங்க. ஸோ இன்ட்டு இதுக்கு நேராக இருக்கக்கூடிய டைம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட் எனக்கு என்னது 1 -1 1 1 சரிங்களா. ஸோ அப்போ அதை எடுத்து போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு a² b² c² அப்படியே தான் இருக்குது, இந்த 2 அப்படியே தான் இருக்குது. இப்போ இதை கிராஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் 1 × 1 1, ரூல் படி ஒரு மைனஸ் வரும். 1 × -1 எனக்கு என்னது -1. ஸோ அப்போ 1 × -1 எனக்கு என்ன வரும் +1 ஆயிரும். ஸோ அப்போ +1 போட்டுக்குங்க. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும் 2. ஸோ இங்கே 1 + 1 2. ஸோ 2 × 2 எனக்கு என்னது 4 a² b² c². ஸோ கொஸ்டின் எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான் 4 × a²
4 into a squared b squared c squared தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான கொஸ்டின். ஸோ அப்போ அது ப்ரூவ் பண்ணியாச்சு. கொஸ்டினில் பாருங்கள் ஆர்கஸ் எனக்கு என்ன இருக்குது 4 into a squared b squared c squared அப்படின்னு இருக்கா. ஸோ அது நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட 1.1 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் முடியுது. ஸோ நாளைக்கு 1.2ல் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பார்த்துட்டு 1.2 எக்ஸசைஸ் நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.